அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் வேலையைத்தான் திமுக அரசு செய்து வருவதாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் கருத்துக்களையும் தற்பொழுது பார்க்கலாம். இப்போ அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்தில் உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம். அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான். இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது. புத்தின்றதே இல்லாத ஒரு அரசு, கொஞ்சம் கூட ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்னு சொன்னால் இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தை நிச்சயமாக சொல்லலாம். ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு? எங்கள் ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு வந்தோமோ அதை அப்படியே பேரை மாற்றி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்றைக்கி செய்கிறாங்களே, வேறு எந்த உருப்படியான வேலையும் செய்யலை. ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று பெயர் பெற்றவர்கள் யார் என்று நாட்டுக்கு தெரியும். அதிமுகவை தமிழக மக்கள் என்றைக்குமே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று சொல்லுவார்கள். வெள்ளமாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் எதிலே பொதுமக்கள் பொருட்கள் கொடுத்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் அதிமுக லேபிளை ஒட்டுகின்ற வழக்கத்தை கொண்டவர்கள். எனவே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அவர்களே தவிர அந்த ஸ்டிக்கர் ஒட்டுகிற பணியை செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. அம்மா சிமெண்ட் கொண்டு வந்தது அந்த காலம், அதை எடப்பாடி காலத்திலேயே கைவிட்டுட்டாங்க.